வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கி ரோஸ். இன்னைக்கு நம்ம சண்டே ஸ்பெஷலாக ஜிமினோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. அப்போ வயன்மா வயன்மா நீங்களும் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. என்னம்மா? உன்னை பார்க்க யார் வந்திருக்கா தெரியுமா? யாரு? வா, வந்தா தானே தெரியும். உங்க அம்மாவும் உங்க கையை பிடிச்சி கீழே எடுத்துட்டு போறாங்க. யாரா இருக்கும் இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்க? உங்க அம்மாவும் உங்களை ஹாலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜிம்மன் அங்கிள். ஹாய் வயன். அ, ஹாய். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். என்னாச்சு அங்கிள்? இவ்வளோ நாள் உங்களுக்கு எங்க வீட்டு வழி தெரியலையா என்ன? அதெல்லாம் இல்லை வயன், கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். ம். அங்கிள். ம். ஏதாவது மெடிசனுக்கு எது எடுத்துக்கிறீங்களா என்ன? மெடிசனா? எதுக்கு? இல்லை, நீங்களும் எங்கள் அப்பாவும் ஒன்றா தான் படிச்சிங்க. ஆனால் இப்போவுமே நீங்கள் ஒரு 20-23 வயசு பையன் மாதிரியே மெயின்டைன் பண்ணுறீங்களே, அதான் கேட்டேன். அது புரியுது அங்கிள். உங்களோட இளமையின் ரகசியத்தை நீங்கள் வெளியே சொல்ல விரும்பல, அப்படி தானே? அதெல்லாம் இல்லை. அப்புறம் சொல்லுங்க. இதில் ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை வயன். நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறேன் என்னோட டயட், அப்புறம் ஒர்க் அவுட். நான் எடுத்துக்கிற ஃபுட்டில் கூட நான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். அதான். ம். வயன், அப்பா, உனக்கு ஜிமன் உன்னை எப்படி பார்த்துக்கிட்டாருன்னு ஞாபகம் இருக்கா? இருக்குப்பா. ஒரு ஃபிஃப்த்தெல்லாம் படிக்கும்போது இவர் என்னை தூக்கிட்டே ஸ்கூலுக்கு போயிட்டு தூக்கிட்டே கொண்டு விடுவார்ல, எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. உனக்கு அதெல்லாம் தான் ஞாபகம் இருக்கு. உனக்கு ஞாபகம் இல்லாத நிறையா விஷயம் இருக்கு. அப்படியா? அப்படி என்ன அங்கிள்? அவள் பிறந்தோடனே ஃபர்ஸ்ட் நான் தானே அவளை கையில் வாங்கினேன். ம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஜிமன் தான் கையில் வாங்கினான். அப்படியா? நீங்கள் தான் என்ன ஃபர்ஸ்ட் டைம் கையில் வாங்கினீங்களா? நான் அப்போது அழகாக இருந்தேன்னு அப்பா அம்மா சொல்கிறாங்க, உண்மையா? ம். அப்புறம் நீ பேரழகாக இருந்த. அப்படியே ஒரு ஒரு பிரின்சஸ் இந்த உலகத்தில் வந்து பிறந்தா எப்படி இருக்கும் அப்படி இருந்த. முட்டை முட்டை கண்ணு, அப்படியே க்யூட்டான நோஸு, குட்டியோண்டு லிப்ஸு, அந்த குட்டிக்கூண்டு கையில் என்னோட ஒரு விரலை பிடிச்சிட்டு நீ விடவே இல்லை. நானும் அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். இப்படியா? அப்படின்னு நீங்கள் ஜிம்மனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ம். உங்களோட ஹேண்ட்ஸ் இப்போ ஜிம்மனோட கைக்குள்ளே இருக்கு. உன்னோட கை என் கை கூட பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக இருக்கு. அப்படியா அங்கிள்? ம். எல்லாரும் என்ன தான் குட்டி கைன்னு சொல்லுவாங்க. நீ என்னை விட குட்டி கையாக இருக்க. அங்கிள், நான் குழந்தை. குழந்தையா? 19 வயசாயும் குழந்தையா வயன்? அது நான் உடம்பளவில் வளர்ந்துருந்தாலும் மனசளவில் நான் ஸ்டில் குழந்தை தான். ஓ, பார்த்தாலே தெரியுது. ஏங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அவர் வர சொல்லுங்க. ஆ, சரிம்மா. ஜிமன், வா போய் சாப்பிட்லாம். இல்லடா, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். டேய், வாடா. ம். ஜிமன் எந்திரிச்சு முன்னாடி போகிறான். நீங்கள் ஜிமன் பின்னாடி போய் அவனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. நானும் உங்கள் கூடவே உட்காந்து சாப்பிட்டா? ம். வா. இப்போ உங்கள் அம்மாவும் உங்களுக்கு சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒவ்வொன்றையும் குழந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ருக்கீங்க. அங்கிள். ம். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா? எது? இந்த ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டுக்கு பேர் இல்லையா? பேர் இருக்கு, ஆனால் எனக்கு தெரியல. நான் யூடியூப் பார்த்து செஞ்சேன். அது என்னென்னமோ கொச கொசன்னு சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நல்லா இருக்கா? ம். நீங்கள் வாயை திறந்து பேச மாட்டீங்களா? ம். ம். அது மட்டும் தான் சொல்கிறீங்க. இந்த ஸ்வீட் பேர் தெரியாத ஸ்வீட் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ அங்கிள். அப்புறம் உங்களுக்காக நான் ஜூஸ் கொண்டு வரட்டுமா? நீ உட்காந்து சாப்பிடு, அப்புறமா ஜூஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். போயிட்டு ஊற்றிட்டு மட்டும் வந்துடுறேன். சாப்பிட்டு போ. சாப்பிடும்போது எந்திரிக்கக்கூடாது. உட்காரு.
நீங்களும் அப்படியே சாப்பிட்டு முடிக்கிறீங்க. இப்போ ஜிமன் உங்க சோஃபால உட்காந்துட்டு இருக்கான். அங்கிள், ம், மூவி பார்க்கலாமா? மூவியா? இந்த டைம்க்கா? வயன், விளையாடாத வயன். அங்கிள், நைட் டைம் மூவி தான் நல்லா இருக்கும். பார்க்கலாமே. நீ சொன்னா கேட்கவா போற? போ, போய் போடு. ம். அப்பா, அம்மா, நீங்களும் வாங்க. நான் கஷ்டப்பட்டு சமைச்சு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி டயர்டா இருக்கேன். உனக்கு மூவி பார்க்க நான் கம்பெனி குடுக்கணுமா? போம்மா, நீ வரலன்னா என்ன? அப்பா வரும். வாப்பா. இல்லடாம்மா, அப்பாவுக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. நான் அப்பா போய் தூங்குறேனே. நீ பாரு. போங்க. என்னாச்சு? இல்ல, அவங்க 2 பேரும் வரலன்னு சொல்ட்டாங்க. சரி பரவால்ல விடு. ம். அங்கிள், ம். நான் போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் எட்டு வரேன். ம். நீங்க எல்லா ஸ்நாக்ஸையும் எடுத்துட்டு வெளிய வரீங்க. அங்கிள், இங்க பார்த்தீங்களா எவ்ளோ ஸ்நாக்ஸ் இருக்குன்னு? நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நல்லா இருக்கும் அங்கிள், சாப்பிட்டு பாருங்க. இல்ல வயன், எனக்கு அதெல்லாம் ஒத்துக்காது. நான் சாப்பிட மாட்டேன். எனக்காக சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே கேட்குறேன். ஒரு நாள் கூட சாப்பிடக்கூடாதா என்ன? அது சரி, ஓகே. சரி, அப்போ மூவி நீங்க செலக்ட் பண்றீங்களா? இல்ல நான் பண்ணட்டுமா? நீயே செலக்ட் பண்ணு. ம். நீங்க ஒரு லவ் மூவிய ப்ளே பண்ணிட்டு ஜிமன் பக்கத்துல வந்து உட்கார்றீங்க. அங்கிள், நான் இங்க உட்காந்துக்கவா? உட்காரு. அப்படியே ஒரு 1 ஹவர் கிராஸ் ஆகுது. வயன், ம். பயங்கரமா தூக்கம் வருது. என்ன படம் இது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அங்கிள், அப்போ உங்களுக்கு இந்த படம் பிடிக்கலையா? பிடிக்கலன்னு இல்ல. பயங்கர போரிங்கா இருக்கு. எதுக்காக சொன்ன கதைய திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க? அது அவங்க சொன்ன கதைய திருப்பி திருப்பி சொல்லல. ஹீரோயினோட பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது மொத்த தப்பும் ஹீரோ மேல இருக்கு. ஆனா ஹீரோவோட பக்கம் இருந்து பார்க்கும்போது மொத்த தப்பும் ஹீரோயின் பக்கம் இருக்கு. ஆனா ஒரு காமனான பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது யார் தப்பு பண்ணியிருக்கா? அதுதான் இந்த கதை. செம்மையா இருக்கும் அங்கிள். ஒரு மாதிரி ஜாலியான வைபு, ரொமான்டிக்கா, லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் கூட எமோஷ்னலா இருக்கும். எனக்கு தூக்கம் வருது. நான் ரூமுக்கு போறேன். அங்கிள், நீங்க தானே என் கூட படம் பார்க்குறேன்னு சொன்னீங்க. நைட் டைம் கண்டிப்பா தூக்கம் வரும். அதுக்கு தகுந்த மாரி இந்த படம்லாம் போட்டா எச்சா என் கண்ணே சொக்குது. என்னால முடியல. எனக்கு தூக்கமா வருது. நான் போய் தூங்குறேன். சரி, வேற ஏதாவது படம் போடுறேன். வேற என்ன படம் போடுவ? வேற என்ன படம் போடுறது? நீங்களே சொல்லுங்க. சரி, அப்போ நானே போடுறேன். ம். இப்ப ஜிமனோ ஒரு ரொமான்டிக் ஃபிலிம ப்ளே பண்றான். நீங்களும் அந்த படத்த பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த மூவில ரொமான்டிக் சீன்ஸ் ப்ளே ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஜிமன் உங்கள டர்ன் பண்ணி பார்க்குறான். நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. தூங்கிட்டா? வயன், இப்போவும் நீ அப்படியே இருக்க. எனக்கு அதனால தானோ என்னமோ உன் மேல ஆசை கூடிட்டே போகுது. ஐ திங்க் ஐ ஃபால் ஃபார் யூ வயன். எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட்ஸ் நான் உன் மேல திருப்பி திருப்பி ஃபாலோ ஆகிட்டு இருக்கேன். ஐ ட்ரை டு கண்ட்ரோல் மை செல்ஃப் பட் ஐ காண்ட். ஐ லவ் யூ. ஜிமன் ஸ்லோவா உங்ககிட்ட வந்து உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அப்போ உங்க அப்பா, டேய் ஜிமன், அது 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 வந்து நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், அவ உனக்கும் பொண்ணு மாதிரி நீ பாப்பன்னு நினச்சதானே நான் உன்னை வீட்டுக்குள்ளேயே அலோவ் பண்ணேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், நான் அது ஸ்டார்டிங்லேயே உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். என்ன ஆனா? டேய், நம்பி உள்ள விட்டதுக்கு இப்படி கல் தறுத்துட்டல. நான் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஒன்றும் ஆயிருக்காது. அவள் சேஃபான ஹேண்ட்ஸில் தான் இருக்கா. ஓ, சேஃபான ஹேண்ட்ஸ். இப்படிதான் நீ பார்த்துப்பியா? இப்படிதான் நீ என்னோட பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுவியா? சேஃபாக பார்த்துப்பியா?
டேய், சொல்றத கேளு. நான் ஃபர்ஸ்ட் டைம் உன் பொண்ண வாங்குனப்பவே எனக்குள்ள வந்த ஃபீலிங்ஸ் இவ மட்டும் தான். உனக்கு புரியலடா. நானும் ஸ்டார்ட்டிங்ல எனக்கு அவ மேல ரொம்ப அஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னு தான் நெனச்சேன். ஆனா டே பை டே அவ என் கண்ணு முன்னாடி வளரும்போது என்னால முடியல. அவள என்னோடவே வச்சுக்கணும்னு தோணுச்சு. எனக்குள்ள ஏற்பட்ட நெறையா எமோஷன்ஸ் என்ன விட்டு விலக வச்சுச்சு. அவ எந்த விதத்துலயும் கஷ்டப்பட்டுறக் கூடாதுன்னு தான் நான் இங்கிருந்தே யுஎஸ் போனேன். ஆனா என்னால இதுக்கப்புறம் அப்படி விட முடியாது. ஏன்னா அவளுக்கு 18 வயசு ஆயிடுச்சு. நீ கண்டிப்பா ஒரு மாப்பிள்ளை பாப்ப, அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப. என்னால அலோவ் பண்ண முடியாது. வயன் என்னோடது. அவ என் கூட மட்டும் தான் இருப்பா. எனக்காக மட்டும் தான் இருப்பா. இன்கேஸ் நீ அவள என்னை விட்டு பிரிக்கணும்னு நினைச்ச அப்படின்னா கண்டிப்பா அவ இந்த உலகத்துல இருக்க மாட்டா. ஜிமன், என்ன பேசிட்டு இருக்கடா நீ? நானா தெளிவா தானே பேசிட்டு இருக்கேன். எனக்கு அவளை மட்டும்தான் பிடிக்கும். அப்படிலாம் நான் யாரோடையும் அவளை விட்டுற முடியாது. டேய், நான் அவளை அப்பா மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். என்னைக்காவது நான் சொல்லியிருக்கேனடா அவள் என் பொண்ணு மாதிரின்னு? உங்கள் அப்பா ஜிம்மனை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெக்கமா இல்லையாடா உனக்கு இப்படி பேசுறக்கு? உங்கள் அப்பா கண்டினியூவாக ஜிம்மனை அடிச்சிட்டே இருக்காங்க. ஷோ, டேய், என்னடா டேய், நம்பி வீட்டில் விட்டதுக்கு கழுத்து அறுத்துட்டல்லடா நாய. ஷோ, கையெடுத்துரு. செம்ம கடுப்பாகுது. கையெடு, கையெடு, கையெடுறா. உங்கள் அப்பா ஜிம்மனை அறையிறதுக்காக கையை ஓங்குறாங்க. ஜிம்மன் உங்கள் அப்பாவோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறான். சொல்லிட்டே இருக்கான்ல. இங்கே பாரு, உட்காந்து பேசலாம். நீ அந்த சுச்சுவேஷனில் என்னை பார்த்ததுனால உன் மைண்டில் என்ன வேணால் தோணலாம். ஆனால் நான் அப்படி இல்லை. இவ்வளோ நாளும் இவ்வளோ வருஷமும் நான் உன் பொண்ணுக்காக மட்டும்தான். எப்படி? உன் பொண்ணுக்காக மட்டும்தான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்கல, யாரையும் லவ் கூட பண்ணணும்னு தோணல. இவ மட்டும்தான், இவ மட்டும்தான். ஜிம்மின், இதை சொல்லாதடா. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குடா உன் கூட ஃப்ரெண்டாக இருந்ததுக்கே. டேய், நான் என்ன உன் பொண்ணை தப்பாக பார்க்குறேன்? நான் சொல்கிறேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவள் கூட வாழணும்னு தானே சொல்கிறேன். டேய், உன் வயசு என்ன, அவள் வயசு என்ன? டேய், நீ என்னோட ஃப்ரெண்டுடா. அவ என் பொண்ணுடா. இங்கே பாரு, உனக்கு என்னை விட நல்ல மருமகன் கிடப்பானா என்ன? நான் உன் பொண்ணை நல்லா பார்த்துக்கிறேன். 100%. அவளை அப்படியே தங்கம் மாதிரி, புதையல் மாதிரி பார்த்துக்கிறேன். என்னை நம்பு. உன் பொண்ணை எனக்கே கொடுத்துரு. நீ அவளை என்கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினச்ச அப்படின்னா கண்டிப்பாக நான் அவளை விட மாட்டேன். உனக்கு அது நல்லாவே தெரியும். ஜிம்மன், ஜிம்மன், இப்படிலாம் பேசாத ஜிம்மன். எனக்கு பயமாக இருக்குது ஜிம்மன். டேய், நீ போ, நீ போ, வெளியே போ. என்னடா ஆவேசமாக அடிக்க வந்த, அப்புறம் கெஞ்சுற, இப்போ வெளியே போன்னு துரத்துற? ஒரு அப்பனா இப்போ எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட தெரியல. எனக்கு என் பொண்ணு சேஃபாக இருக்கணும். அதுக்கு நீ இங்கே இருக்கக்கூடாது. கிளம்பு, கிளம்பு, வெளியே போ, வெளியே போ. உங்கள் அப்பாவும் ஜிம்மனை பிடிச்சி வெளியே தள்ளி விடுறாங்க. இங்கே பாரு, எனக்கு உன் வீட்டில் இருக்கணும்னு எந்த விதமான ஆசையும் கிடையாது. எனக்கு உன் பொண்ணோட இருக்கணும்னு தான் ஆசை. அவளை என்னோட அனுப்பிடு. நான் இதுக்கப்புறம் இங்கே வரமாட்டேன். ஜிம்மன், ஜிம்மன், இங்கே பாரு, நான் அதாவது சொல்லிடுவேன். கிளம்பு. டேய், என்னோடது என்கிட்ட கொடுத்துரு, நான் போயிடுறேன். ஜிம்மன், ஜிம்மன். உங்கள் அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்து அங்கே இருக்க ஃப்ளவர் வாஷ் எடுக்கிறாங்க. டேய், நீ என்ன நினைக்கிற இந்த ஜிம்மனை அடிக்க முடியும்னா? டேய், நானே நம்மளோட வருங்கால மாமனார், மரியாதை கொடுக்கணும் தாண்டா சைலண்ட்டாக இருக்கேன். நீ என்னமோ ஓவராக துள்ளுற. மாமனாரா? நானா? உனக்கா? டேய், உங்கள் அப்பாவும் அந்த ஃப்ளவர் வாஷை ஜிம்மன் மேலே போட வராங்க. அப்போ ஜிம்மன் உங்கள் அப்பாவோட கையை பிடிச்சி அவரை கீழே தள்ளி விடுறான். என்னடா ஓவராக பண்ணிட்டே இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, அவளை நான் லவ் பண்ணுறேன். இப்போ இல்லை, அவள் பிறந்து ஃபர்ஸ்ட் டைம் என் கையில் கொடுத்த போல இருந்து இப்போ வரைக்கும் அவகிட்ட எந்த பையனும் நெருங்கலை அப்படின்னா உன் பவர்னு நினச்சிட்டு இருக்கியா? ஏன் பவர்
அவளை ஓரக்கண்ணால ஒருத்தன் பார்த்தாலே அவன் கண்ணை நோண்டி கையில கொடுத்துருவேன். அவ என்னோடது. இங்க பாரு, நீ அவளோட அப்பன் அப்படிங்கறதுனால மட்டும்தான் நீ அவ கூட பேச அலோவ் பண்ணிருக்கேன். இல்லைன்னா உன்னையும் பேச விட்டுருக்க மாட்டேன். உங்க அப்பா அழுதுகிட்டே ஜிம்மனை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பாரு, நான் ஒன்றும் உன் பொண்ணுக்கிட்ட தப்பான இன்டென்ஷன்ல நெருங்கல. ஐ வாண்ட் டு மேரி ஹர். எனக்கு அவ என்னோட குயினா இருக்கணும். அவ என் குயினா மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவ இந்த உலகத்துல இருப்பா. அப்படி இல்லை அப்படின்னா யூனோ நான் என்ன பண்ணுவேன்னு. நான் பில்டப்லாம் விட மாட்டேன்டா. பொஸ்க்குன்னு போயிட்டு ஒரே ஒரு அப்படி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஐ ஹாவ் அ கன்ஸ் டூ. கன் இருக்கு, நைஃப் இருக்கு. எப்படி எப்படி வசதி? ஜிம்மன், ஜிம்மன் என் பொண்ணை விட்டுடா. உன் பொண்ணு இல்லை, என் பொண்டாட்டி. ஜிம்மன், ஜிம்மன் இப்பெல்லாம் சொல்லாதடா. இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவா? டேய் டேய் ப்ளீஸ்டா, ப்ளீஸ்டா, அவ குழந்த மாதிரிடா. தெரியுதுடா, நான் அவளை என் குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன். ஜிம்மன், ஜிம்மன் ப்ளீஸ் ஜிம்மன். சும்மா ப்ளீஸ் எல்லாம் கேட்காதீங்க மாமா. உங்கள் பொண்ணு எனக்கு தான், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு ஜிம்மன் உங்க வீட்டுக்குள்ள வரான். உங்க அப்பா ஜிம்மனோட காலை பிடிச்சுக்கிறாங்க. ஜிம்மன், ஜிம்மன் என் பொண்ணை விட்டு ஜிம்மன். உனக்கு புரியவே மாட்டேங்குதா? நான் உன் பொண்ணுகிட்ட தப்பான இன்டென்ஷன்ல நெருங்கல. எனக்கு அவ வேணும். அவளை நான் குழந்த மாதிரி பார்த்துக்கிறேன். ப்ராமிஸ். டேய் விட்டுடா அவளை, ப்ளீஸ்டா. ஜிம்மன் உங்க அப்பாவோட கையை உதறி விட்டுட்டு உள்ளதான் வராரு. நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் உங்களை பிரைடல் ஸ்டைலில் லிஃப்ட் பண்ணிக்கிறான். நீ என்னோட தான். உன்னை என்னை விட்டு பிரிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா அவங்க இருக்க மாட்டாங்க. நீயே என்னை விட்டு போகணும்னு நினச்சாலும் நீ இருக்க மாட்ட. உங்களை தூக்கிட்டு ஜிம்மனும் அவன் காருக்கு போகிறான். உங்கள் அப்பா ஜிம்மன் பின்னாடியே வராங்க. ஜிம்மன் உங்கள் அப்பாவை ஒரே ஒரு அடி தான் அடிக்கிறான். இப்போ உங்கள் அப்பா கீழே இருக்காங்க. இப்போ ஜிம்மனும் உங்களை காருக்கு தூக்கிட்டு போய் உங்களை காரில் உட்கார வச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ தான் நீங்கள் ஸ்லோவாக ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கிள், அங்கிள் நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? நம்மளோட உலகத்துக்கு. ம், நம்மளோட உலகத்துக்கு. அங்கிள், அப்பா அம்மா அவங்களாம் எதுக்கு? நீனா நம்ம குழந்தைங்க, அவ்வளோதான். அது மட்டும்தான். அங்கிள், என்ன பேசுகிறீங்க? நான் பேசுறது உனக்கு புரியலையா? அங்கிள், புரியலையான்னு கேட்டேன். பொண்டாட்டி. அங்கிள், என்னாச்சு அங்கிள் இப்படிலாம் பேசுகிறீங்க? ஐயோ, திருப்பி உனக்கு முதல்லேருந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது மிஸ்ஸஸ் பார்க் ஜெர்மன். கொஞ்ச நேரம் இருங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அங்கிள், அங்கிள், அப்பா, அப்பா அம்மா. ஸோ உங்கள் அப்பாவும் அம்மாவும் நல்லா தான் இருக்காங்க. அவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம். அங்கிள், எனக்கு பயமாக இருக்கு. பயப்படாத செல்லம், நீ என்னோட தானே இருக்க. உனக்கு ஒன்றும் ஆகாது. அங்கிள், 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 என்னை கொண்டு போய் எங்கள் அப்பா அம்மா கிட்டேயே விட்டுருங்க. சும்மா அங்கிள் அங்கிள் சொல்லாத. அங்கிள், வேற நீ கண்ணை திறந்தா ரொம்ப பேசுகிற. கொஞ்ச நேரம் தூங்கு அப்படின்னு ஜெமன் உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்ப்ரே எடுத்து அடிக்கிறான். நீங்கள் அப்படியே மயங்கி போய் விழுகிறீங்க. இதே டைமில் உங்கள் அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் ஜெமனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. நான் தான் அப்போவே சொன்னேன்லங்க, இந்த மாதிரி யாரையும் வீட்டிலலாம் தங்குறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க, அது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும்னு. நான் என்ன கனவா கண்டேன் இப்படியெல்லாம் ஆகும்னு? என் பொண்ணு மேலே ஆசைப்பட்டிருக்கான். நம்ம அவ கூடவே இருந்திருக்கணும்டி. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். இப்போ பாரு, என் பொண்ணு தூக்கிட்டு போயிட்டான். இந்நேரம் அவ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ, எங்கே இருக்காளோ. ஷோ, பாம்புக்கு பாலை வாத்துட்டனே. இப்போ ஜிம்மனோட கார் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகுது. யாரும் எல்லா பொன்னிறமே உன்மாயங்கள் தானே கண்ணோரமே. இப்போ ஜிம்மனோட கார் ஒரு வீடு முன்னாடி போய் நிற்குது. ஃபைனலி, ஃபைனலி
நமக்காக நான் கட்டின வீட்டுக்கு நம்ம வந்துட்டோண்டி பொண்டாட்டி. ம்மா. அப்படின்னு அவன் உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். ஆஃப்டர் 2 hours இப்பதான் நீங்க ஐஸ் ஓப்பன் பண்றீங்க. உங்க முன்னாடி ஜிமின் ஷர்ட்லெஸ்ஸா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்கிள், திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாத வயன். உங்க அப்பா சொல்லியிருப்பாரே நான் உன்னை எப்படி பார்த்துக்கிட்டேன்னு. ஆனால் நான் சொல்கிறேன் நான் உன்னை எப்படி பார்த்தேன்னு. ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு கொண்டு வந்து கையில் கொடுத்தாங்க, அப்படியே லட்டு மாதிரி என் கையில். அப்போவே முடிவு பண்ணிட்டேன் எனக்கு நீ தான் அப்படின்னு. நீ கொஞ்சம் கொஞ்சமாக என் கண்ணு முன்னாடியே வளர வளர எனக்குள்ள உன்னை பற்றின ஆசைகளும் கூடிக்கிட்டே போச்சு. இப்போ இப்போ இந்த யூனிவர்ஸை விட எனக்கு உன் மேலே இருக்க லவ் ரொம்ப பெருசு வயன். நானும் உன்னை முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் நினச்சேன். ஆனால் உன் அப்பந்தான் ரொம்ப துள்ளுறான், அதான் தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ நீ எனக்கு தான் என் கூட இருக்க போகிற என் பொண்டாட்டியா, என் பிள்ளைங்களுக்கு அம்மாவா. இதுக்கப்புறம் நீ நான் நம்ம குழந்தைங்க, அவ்வளோதான். அது மட்டும்தான் நம்ம உலகம். ஜெமனும் உங்களை கிஸ் பண்ண உங்ககிட்ட வரா. அங்கிள் அங்கிள் இதெல்லாம் ப்ராங்க்னு சொல்லிடுங்களேன். அங்கிள் எனக்கு பயமாக இருக்கு அங்கிள். அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், என்னை கொண்டு போய் எங்கள் அப்பா கிட்டேயே விட்டுருங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். ஷோ அங்கிள் இல்லை ஜிமன், ஹனி டார்லிங். பட் அங்கிள் மட்டும் வேண்டாம். அழுகிறியா? பட் இது வேஸ்ட் ஆஃப் டைம். என்னோட லவ் நீ அழும்போது கூட அதிகமாக தான் ஆகுது. அங்கிள் 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 ப்ளீஸ் அங்கிள், என்னை விட்டுருங்கள. ஐயோ, குழந்த பிள்ளை மாதிரி பண்ணாதடி. நான் என்னோட லவ் பற்றி என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னா கொட்டுடி, அப்போ தான் கதை சொல்ல நல்லாயிருக்கும். இப்போ கொட்ட போறியா இல்லையா அப்படின்னு கன் எடுத்து உங்கள் ஃபோகேடில் வைக்கிறான். ஒரு தானே கேட்டேன், எதுக்கு இவ்வளோ போடுற? அங்கிள் அந்த அந்த நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் ஒரு பொண்ணை இவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவன் என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னான்? கேளு என்ன சொன்னான்னு. என்ன சொன்னார் அங்கிள்? இதுக்கு பேர் லவ் இல்லை, அப்சஷன். அது அப்படியே ஒரு படி மேலேயாமே. நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாதாமே. நீ தான் எனக்கு எல்லாவுமாமே. அதான் நானே சொல்லிட்டேனேன்னு நான் சொன்னேன். அது எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரே பேர் தான்டா அப்சஷன்னு அவன் சொன்னான். ஸோ ஐ அப்சஸ்ட் ஓவர் யூ ஒன். ஐ அப்சஸ்ட். உன்னோட ஸ்மெல் கூட என்னை அப்படியே கொல்லுது வயன். அப்படியே உன்னோடவே இருந்தனும் போல இருக்கு. நீங்கள் அழுதுகிட்டே ஜிம்மனை பார்க்குறீங்க. அழுவாதடி குழந்த பிள்ளை, நீ அழுதா கஷ்டமாக இருக்கு. பொண்டாட்டி அழுதா புருஷன் மனசு கேட்க மாட்டேங்குதுடி. அழுவாத, அழுகக்கூடாதுடி, அழுகாத. ஏய் அழுகாத. ஷோ, உன் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சுன்னா உங்கள் அப்பனை போட்டு தள்ளிடுவேன். உனக்கு உங்கள் அப்பாவோட சாவை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையா என்ன? இல்லை அப்பன்னா அழுகாத. நான் அழுகலை, நான் அழல அங்கிள், நான் அழுகலை. அழுகக்கூடாது. எப்படி? அழுகக்கூடாது. நல்ல பொண்ணா, சமத்தா, சரி. அச்சோ, எவ்வளோ அழகா இருக்க. சிரிச்சாதான் அழகா இருக்க. அங்கிள். ஷோ, அங்கிள் சொல்லாதடி, கஷ்டமா இருக்கு. ஜிம்மன்னு கூப்பிடு, மாமான்னு கூப்பிடு, ஹனி, பேப், பேபி, அப்படி ஏதாவது கூப்பிடு. ஜிம்மன் நல்லா இருக்குடி, கூப்பிடு. ஜிம்மன் எங்கள் அப்பா அம்மா அவங்க சேஃபாக தான் இருக்காங்க. அவங்கள நான் ஒன்றும் போட்டெல்லாம் தள்ளிட மாட்டேன். நான் மாமனார் மாமியாரை மதிக்க தெரிஞ்ச பையன்டி.
ஜிமினோட ஹேண்ட்ஸ் உங்க மேல ரோம் ஆயிக்கிட்டு இருக்கு. நீங்க அவனோட ஹேண்ட்ஸை டக்குன்னு பிடிச்சிக்கிறீங்க. அங்கிள் வேண்டாம் அங்கிள், ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியா இருக்கா? அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதே. ம் இடையில இப்படி கையை பிடிச்சாதான் கோவம் வரும். நான் கோவப்பட்டா உன்னை அடிப்பேன். உனக்கு அடிச்சா வலிக்கும், வலிச்சா அழுவ. நீ அழுதா எனக்கு வெறியாகும். ஊரில் இருக்க உங்கள் அப்பா அம்மாவை ஏதாவது பண்ணுன்னு தோணும். ஷோ, இதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்னடி பண்ணலாம்? ம், நான் நான் கை நான் கையை பிடிக்கல அங்கிள். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஜிம்மன் அங்கே இருக்க ஒரு ஹேண்ட் கஃப் எடுத்துட்டு வந்து உங்கள் கையை லாக் பண்ணி வைக்கிறான். ஜிம்மன் என்ன விட்டுரு ஜிம்மன், ஜிம்மன். ஏய், இவ்வளோ நாள் அங்கிள், இப்போ அங்கிள்லேருந்து ஜிம்மன் வந்தாச்சு. ஜிம்மன்லேருந்து மாமா மாமா அது வர வைக்க எனக்கு ரொம்ப நாள் ஆயிடாது. ஜிம்மன் ஸ்லோவா உங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறான். நீங்கள் அழுதுகிட்டே ஜிம்மனை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜிம்மனோட கிஸ் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கு. அவன் உங்களை லிட்ரலி சாப்பிட்ருக்கான். ஆஃப்டர் 4 hours இப்போ நீங்கள் ஃபெயிண்ட் ஆகி இருப்பீங்க. ஜிம்மன் உங்களுக்கு முன்னாடி உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அப்பா, இப்போ தாண்டி நல்லா இருக்கு. நீ என்னோடதுடி, இப்போ நீ என்னோடது. இதுக்கப்புறம் யாராலையும் உன்னை என்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது. ஏன்னா நீ இப்போ என்னோடது. என்னோடதுடி பொண்டாட்டி, என்னோடது, நீ என்னோடது. ஆனால் உங்களை ஐ லவ் யூ அதை சொல்லணும், அதை நான் கேட்கணும். அது வரைக்கும் என்னால் ஃபுல்லாக சந்தோஷப்படவே முடியாது. சூன் நீ சொல்வ, நீ இல்லாமல் நான் இருக்க முடியாதுடா பூர்ஷான்னு நீ சொல்வ. நான் சொல்ல வைக்கிறேன், சொல்ல வைக்கிறேன். கண்டிப்பாக நீ சொல்வடி. ஒரு 1 week இப்படி தான் க்ராஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ரிவர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கீங்க. அங்கே ஜிம்மன் வராரு. வயன், ம் எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேண்டாம். அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ என்னோட சேர்ந்து சாப்பிட்டு தான் ஆகணும். வா. என்னை விட்டு ஜிம்மன், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் அப்புறம் வந்து சாப்பிட்றேன். ஏய், உடம்புல சுத்தமாக ஸ்ட்ரென்த்தே இல்லை. இப்போ நீ சாப்பிட்லனா ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவ. வா. அப்படியாவது செத்துற மாட்டேனான்னு ஒரு ஆசை தான் ஜிம்மன். ஏய், அப்படியே போட்டேன்னா உன்னை சாக விட்டுருவேன்னு நினைக்கிறியா? அதுதான் கொண்டுட்டே இருக்கியே ஜிம்மன், தினமும். ஏய், அது உம்மால இருக்க லவ் டி. இது லவ் இல்லை, இது ஃபோர்ஸ். எப்படி நீ சொல்வல, அப்சஷன். உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். எனக்கு என்னோட அங்கிள் ஜிம்மன் மட்டும்தான் பிடிக்கும். இந்த பார்க் ஜிம்மன் எல்லாம் பிடிக்காது. அப்படின்னு நீங்கள் திரும்பி அதே பிளேஸில் உட்காந்துக்கிறீங்க. ஏய், அப்படியே போட்டுருவண்டி. வெறி ஆக்குறா. ஜிம்மன் எதுவுமே பேசாமல் உங்களை லிஃப்ட் பண்ணிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். என்னை விடுங்கன்னு சொல்கிறால, விட முடியாதுன்னு சொல்கிறால. என்னை ஏன் தினம் டார்ச்சர் பண்ணுறீங்க? ஏன்னா எனக்கு நீ வேணும், ஆனால் எனக்கு நீங்கள் வேண்டாம். ஏய், நீ என்னோடதுடி. ஜிம்மன் என்னை விட்டுருங்க ஜிம்மன். ஏய், மூடிட்டு வாடி. ஜிம்மனும் உங்களை அந்த வீட்டுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வரான். அப்போ அங்கே ஒரு கார் வருது. யார் அது? ஜிம்மன் டக்குன்னு உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போக பார்க்குறான். அதுக்குள்ள அதுலேருந்து உங்கள் அப்பாவும் ஒரு போலீஸ் அங்கிளும் ஓடி வராங்க. ஜிம்மன், என் பொண்ணை இறக்கி விடு. நான் தான் சொல்கிறேன்ல, நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன்னு. எதுக்கு திரும்பி திரும்பி என் பின்னாடியே வர? என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு ஜிம்மன். உன் பொண்ணா? என் பொண்டாட்டி. அவள் என் பொண்டாட்டியாக மாறி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ என் ஒய்ஃபை நான் யாரு கூடயும் அனுப்புறதா இல்லை, உன் கூட கூட. ஏன்னா நீ ஒரு ஆம்பளை தானே, என்னால் உன்னோடலாம் அவளை அனுப்ப முடியாது. ஜிம்மன் அவங்கள டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கிறான். டேய், அவளை விடுறா. ஓ, போலீஸா? பயந்துருவமா என்ன? என்ன பண்ணுவ? சுட போறியா? சுடு, ப்ராப்ளமே இல்லை. ஆனால் கடைசி வரைக்கும் என்னால் இவளை விட முடியாது. ஜிம்மன் உங்களை இன்னும் டைட்டாக பிடிக்கிறான்.
அப்ப அந்த போலீஸ் உங்கள பார்த்து கன்ன நீட்டுறாரு. ஏய், என்ன பண்ற? நீ இப்ப அவள இறக்கி விடல அப்படின்னா நான் அவள சுட்டுருவேன். இங்க பாரு, என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா அவ சேஃபா இருக்கணும். ஜிமன், எனக்கும் அவளுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. எனக்கு இந்த கேஸ க்ளோஸ் பண்ணணும். இப்போ அந்த பொண்ண க்ளோஸ் பண்ணாதான் உன்னை பிடிக்க முடியும்னா நான் அவள சுட்டுருவேன் ஜிமன். எனக்கும் அவளுக்கும் என்ன இருக்கு? அவ யாரு? யாருமே கிடையாது. அவங்க உங்கள சுடப் போறாங்க. அப்போ ஜிமின் டக்குன்னு உங்கள இறக்கி விட்டுடுறான். இங்க பாரு, நான் சரண்டர் ஆகுறேன். அவள எதுவும் பண்ணாத. ஓ! அப்படின்னு அவங்களும் ஹேண்ட்கஃப் எடுத்துட்டு ஜிமின் கிட்ட வராங்க. ஜிமின் டக்குன்னு அவங்களோட கன்னை அவங்க கிட்ட இருந்து புடுங்கிடுறான். டேய், அந்த போலீஸ் ஷாக்கா ஜிமினை பார்க்குறாங்க. ஓ! என்ன அவ்வளோ முட்டாள்னு நினச்சியா? அவ என்ன அப்படியே உன்கிட்ட விட்டு போகிறதுக்கு? அவ ஏன் பொண்டாட்டி. அவ அப்பனோடயே அனுப்ப முடியாதுன்ற நீ வந்து அவளை கூட்டு போயிட முடியும்னு நினைக்கிறியா என்ன? ஜிம்மன் அந்த கன்னை அவ ஹெட்டை பார்த்து பாயிண்ட் பண்ணுறான். ஏண்டா, அவளுக்கு ஒரு கொசு கடிச்சாலே நான் அதை விட மாட்டேன். அவ மேலே நீ கன்னை பாயிண்ட் பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? ஆ, செத்து தொலைடா நாய. இப்போ உங்க அப்பா உங்க கையை பிடிச்சிட்டு ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. ஜிமன் பின்னாடியே ஓடி வரான். டேய், நீங்க இருந்து எங்க ஓடுவ? டேய், இது என்னோட இடம்டா. உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது. டேய், அவ என்னோடதுடா, என்கிட்டயே விட்டு போடா. டேய், ஓ, ஓட வைக்கிறானே. டேய், என் தங்கத்துக்கு கால் வலிக்கும்டா. நான் கொஞ்ச தூரம் கூட நடக்க விட மாட்டேன். கூட்டிட்டு ஓடுறான். டேய், நில்றா. நீங்களும் உங்க அப்பாவும் ஓடிட்டே இருக்கீங்க. அப்போ ஜெமன் ஒரு கட்டை எடுத்து உங்க அப்பாவோட காலை பார்த்து அடிக்கிறான். ஆ, அப்பா, அப்பா. வயன், நீ ஓடிடு. வயன், நீ ஓடிடு. வயன், அப்பாக்கு என்ன ஆனாலும் நீ திரும்பி கூட வந்துடாத. ஓடு வயன், ஓடு. நீங்களும் அங்கிருந்து ஓட ஸ்டார்ட் பண்றீங்க. ஷோ, மாமனாரே, இப்போ எதுக்கு என் பொண்டாட்டி ஓட சொன்னேன்? நான் எப்படியோ அவளை பிடிச்சிருவேன். அப்புறம் அவளுக்கு கால் வலிக்குண்டா. யோ பைத்தியக்காரனே, நான் போயிட்டு என் பொண்டாட்டியை கூட்டிட்டு வரேன். இறாமா, நான் வரேன். அப்படின்னு ஜிமன் உங்க பின்னாடி வரான். வயன், வயன், ஐயோ, இறா மாமா வரேன். எதுக்குடா ஓடுற? இரு. வயன், இர்றா. ஐயோ, இவ வேற சொன்னா கேட்க மாட்டேன்றாளே. என்னால உன்னை அடிக்க கூட முடியாது. உங்க அப்பனை சுட்டுருட்டா? நீங்க டக்குன்னு டேர்ன் பண்ணி பாக்குறீங்க. அட, இதை நான் மறந்துட்டேனே. உங்க அப்பா பவர் காயின் என்கிட்ட இருக்கானே. வா, நீ மாமா பின்னாடி வா. இல்லைன்னா நான் என்னோட மாமனாரை சுட்டுருவேன். அப்படின்னு கன் எடுத்துட்டு உங்க அப்பா கிட்ட போறான். நீங்க அங்கவே நிக்கிறீங்க. ஏய், இப்ப வரியா இல்லை நான் என் மாமனாரை சுட்டுமா? ஜிமன், அங்கிள், எனக்கு ஏன் தெரியல, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அங்கிள். அங்கிளா பார்த்தா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அங்கிள். ஏன்னா ஜிமன் அங்கிள் தான் எப்பவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆனால் இப்போ என் கண்ணு முன்னாடி இருக்கிறது என்னோட ஜிமன் அங்கிள் இல்லை, இது வேற ஒரு மனுஷன். எனக்கு உங்கள் கூட வர வேண்டாம் அங்கிள். என் அப்பா உயிருக்காக திருப்பி என்னால் உங்ககிட்ட வர முடியாது. எங்கள் அப்பா சாகதையும் என்னால் பார்க்க முடியாது. ஸோ பாய் அங்கிள். நீங்கள் டக்குன்னு திரும்பி ஓட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஜிமன் உங்கள் பின்னாடியே ஓடி வரான். ஏய் நில்றி. ஏய், என்ன பண்ண போற? ஏய் நில்றி. ஜிமன் கத்திக்கிட்டே உங்கள் பின்னாடி ஓடி வரான். நீங்கள் ஒரு பிரிட்ஜ் மேலே போய் நிற்கிறீங்க. ஜிமன் அங்கேருந்து கத்துறான். நீங்கள் ஜிமனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கீழே குதிச்சிடுறீங்க. ஏய் பைத்தியக்காரி, யோ, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுடி. ஜிமன் ஓடி வந்த டக்குன்னு குதிச்சிடுறான். உங்கள் அப்பா உங்கள் பின்னாடி தான் ஓடி வந்திருப்பாங்க. நீங்கள் குதிச்சதை பார்த்த உடனே உங்கள் அப்பாவும் அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிருப்பாங்க. இப்போ 30 டேஸ்க்கு அப்புறம் உங்கள் அப்பா ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. வயன், 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 எங்க எங்க இங்கே பாருங்க. வயன் எங்க?
அவ நல்லா இருக்கா. அவளுக்கு பக்கத்து ரூம்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. நான் அவள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஏங்க நீங்க இப்ப பார்க்க முடியாது. நீங்களே எப்படி இருக்கீங்க பாருங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நான் என் பொண்ண பார்க்கணும். பார்க்கலாங்க. ஆனா இப்ப முடியாது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நானே கூட்டிட்டு போறேன். இப்ப அமைதியா இருங்க. ப்ளீஸுங்க. நான் என் பொண்ண பார்க்கணும். நான் என் பொண்ண பார்த்தே ஆகணும். நான் அவள பார்க்கணும். அப்படின்னு உங்க அப்பா எந்திரிச்சு உட்கார்றாங்க. அப்போ டாக்டர் அந்த ரூம்குள்ள வராங்க. என்னம்மா எப்போ ஐஸ் ஓபன் பண்ணாரு? இப்பதான் டாக்டர். ஆ எங்க எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க. டாக்டர் நான் என் பொண்ண பார்க்கணும். உங்க பொண்ண பார்க்கணுமா? இப்பதான் நீங்களே ஐஸ் ஓபன் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நீங்க நல்லா ஆனாதான் போய் உங்க பொண்ண பார்க்க முடியும். இப்படி குத்துயிரும் கொலையுருமா போய் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பயந்துக்க மாட்டாளா? எனக்கு என் பொண்ண பார்க்கணும். உங்க பொண்ணு நல்லா இருக்கா. நீங்க இப்படி போய் அவள பயமுறுத்திடாதீங்க. நீங்க நார்மல் ஆனதுக்கப்புறம் நானே அவகிட்ட கூட்டிட்டு போறேன். என் பொண்ண பார்க்க கூட்டிட்டு போவீங்கல்ல? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். இப்ப அமைதியா இருங்க. இப்போ நர்ஸ் வருவாங்க. பிபி செக் பண்ணிட்டு டேப்லெட் குடுக்க சொல்றேன். உங்க அப்பாவும் பெட்ல படுத்துக்கிறாங்க. அப்ப டாக்டர், "மா நீ கொஞ்சம் வெளிய வாங்க." ம். டாக்டர், சொல்லுங்க டாக்டர். உங்க பொண்ணு இறந்துட்டான்ற விஷயம் உங்க ஹஸ்பண்ட்க்கு தெரிய வேண்டாம். அட்லீஸ்ட் கொஞ்ச நாளுக்காவது. அவர் நார்மல் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். இப்ப சொல்ல வேண்டாம். ம். உங்க அம்மா அழுதுகிட்டே உங்க அப்பாவை எட்டி பார்க்கறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? என் புருஷனுக்காக நடிக்கிறதா? என் பொண்ணு இறந்துட்டான்னு அழுகிறதா? அப்படியே உங்க பக்கம் வந்தா, இப்ப நீங்க பெட்ல படுத்துட்டு இருக்கீங்க. ஜிமன் உங்களுக்கு காலம்தி விட்டுட்டு இருக்கான். மாமா. ம். எனக்கு ஏன் எதுவுமே ஞாபகம் இல்ல? எனக்கு எதுவுமே ஞாபகம் வரமாட்டேங்குது மாமா. எனக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்ன? உனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லடி. நல்லா தான் இருக்க. சரியா? மாமா ஆனா எனக்கு எனக்கு உன்னை கூட ஞாபகம் இல்ல. என்ன கூட ஞாபகம் இல்லையா? என்ன மறந்துட்டியா என்ன? ஆ, மறக்கலாம் இல்ல. எனக்கு உன் முகம் கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கு. ஆனா நீயும் நானும் என்ன முறை? நீ எப்படி என் கூட இருந்த? எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல மாமா. அவ்வளோதானே? எல்லாத்தையும் நான் ஞாபகப்படுத்துறேன். ஏய் நீ என்னோட முறை பொண்ணுடி. நீ என் பின்னாடி மாமா மாமான்னு சுற்றிட்டே இருப்ப. எனக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் உன் வீட்டில் இருக்கவங்களுக்கு என்னையும் என் வீட்டில் இருக்கவங்களுக்கு உன்னையும் பிடிக்கல. ஸோ அதான் நம்ம தனியாக ஓடி வந்துட்டோம். வர வழியில் உங்கள் அப்பா என்னை சுட ட்ரை பண்ணாங்க. நீ என்னை காப்பாற்றணுங்கிறக்காக இடையில வந்து நின்ன. நான் உன்னை சேவ் பண்ணுங்கிறக்காக உன்னை இழுத்துட்டு அப்படியே பிரிட்ஜிலேருந்து குதிச்சிட்டேன். கஷ்டப்பட்டு உன்னை கரைக்கு கூட்டிட்டு வந்து செக் பண்ணா உனக்கு தலையில் அடிபட்டிருக்கு. பழசெல்லாம் மறந்துடுச்சுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. பதறி போயிட்டேன்டி. நீ என்னை மறந்துருப்பியோ அப்படின்னு ஒரு மாதிரி நடுக்கமாக ஆயிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் டே ஐஸ் ஓப்பன் பண்ணோன்னே எனக்கு உங்களை தெரியுது, யார் நீங்கன்னு கேட்டல்ல, அப்பதான் எனக்கு லவ்வோட பவர் என்னன்னு புரிஞ்சிச்சு. மாமா நீ என்ன அவ்வளோ லவ் பண்ணியா என்ன? அதை விட அதிகமா. இதுக்கப்புறம் நீ பார்க்க தானே போற தானே தானே என்னோட லவ். நீங்களும் ஜிமனை ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன், நீ என்னோடது வயன். யூ ஆர் மை லவ். நீ எந்தடி, நீ எந்த. அவ்வளோதான். இந்த ஜென்மத்துக்கு மட்டும் இல்லை, இனி 7 ஜென்மத்துக்கும் நீ எனக்கு தான் எழுதி விட்டாச்சு. அவ்வளோதான், அவ்வளோதான். மாமா, ஆ, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. ஓகே, டாட்டா, பாய் பாய்.